Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1021 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிளாக் மரியா சஞ்சிய அவனோட பெட்டா யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே பையன் ரொம்ப பயந்து போயிட்டான் போல. அதனால ரோபினை ஹெல்ப் காண்டி கூப்பிட்ட உடனே அவளும் கொலவெறியோட வந்திருப்பா. ஏன் அவ்வளவு கொலவெறின்னு தெரியல, ஆனா செம கான்ல இருப்பான். வந்தவ கைய பெரிய சைஸுக்கு வர வச்சு பிளாக் மரியாக்கு ஒரே அடி. இப்படி ஒரு அடி அவ வைப்பான்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. அவளை நேரம் பில்டப் பண்ணிட்டு இருந்தவ தெரிச்சுட்டால. வாழ்க்கையிலேயே அவ இப்படி ஒரு அற வாங்கி இருக்க மாட்டானா பாருங்க. கண்ணை வீங்கி ரத்தம் வந்துருச்சு ரத்தம். அப்பந்தான் ரோபினோட மரண மாசான என்ட்ரி. ஆமா நீ எப்படி உள்ள வந்த, நீ கேட்டா நான் எங்க வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன், என்னை யாராலையுமே தடுக்க முடியாதும்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மூஞ்சிலேயே அடிப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்பா. அவளை பார்த்த உடனே சஞ்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏமா கண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல நீ புடிச்சிடலான்னு நினைச்சியா? நான் இதுக்கு முன்னாடி ஈவில் ஆர்கனைசேஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்ல போனா உன்ன மாதிரி ஏகப்பட்ட பாதாம் பிஸ்தாம் பருப்புகளை பார்த்தவ. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் ஃப்ரெண்ட்ஸுங்க மேலேயே கைய வைப்ப. தேவையில்லாம என்னோட ஈவில் சைட வெளியில கொண்டு வந்துட்ட. இதுக்கப்புறம் உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன்பா. பிளாக் மரியாக்கே ஒரு செகண்ட் அள்ளு விடுது. அந்த டைம் தான் நம்ம ப்ரூக்கோட என்ட்ரி. பிளாக் மரியாவோட வெப்ப ஐசா மாத்தி ஒரே போடு அப்படியே சுக்கலா உடஞ்சிரும். அங்க நம்ம பையன் கதறிக்கிட்டே விழுவான். இன்னும் பொசுக்குன்னு வெட்டிட்டால. இப்ப அந்த வில்ல கூட்டத்துக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா இந்த மாதிரி யாரும் இவனை காப்பாத்தவும் வரக்கூடாது, இவங்களும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னா சுத்தி ஏகப்பட்ட வெப் டிரான்ஸ்க்ளூசர் கன்னை வச்சு ஏகப்பட்ட ஆளுங்கன்னு கம்ப்ளீட்டா ரவுண்ட் கட்டி வச்சிருந்தா. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் எங்கன்னு பார்த்தா அத்தனை வெத்தியுமே காலி பண்ணியாச்சு. ஸ்பைடர் த்ரெட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்காமா. எல்லாமே நம்ம ப்ரூக் பார்த்த வேலை. நம்மளு சிரிச்சுக்கிட்டே அட ஆமாமா, அண்டர் வேர்ல்டுல இருந்து வர சில்னஸ் ஸ்பைடர் வெப் எல்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகுது. எப்படி மாசா உடச்சிட்டு வந்தோம்லாமா. அந்த டைம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு ப்ரூக்கே பயந்துட்டான். ஐயோ பேயின்னு. ஏண்டா நீயே பேயி, நீ எங்களை சொல்றியான்னு அவங்க ஒரு சைடு கத்திட்டு இருப்பாங்க. சரி ஒரு வழியா நம்ம சஞ்சியை காப்பாத்திட்டாங்கன்னு வைங்க. ஆனா நம்ம பயலுக்கு இங்க பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். சட்டு புட்டுன்னு போய் கிண்ணுக்கும் மத்தவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன்ட்டு கிளம்புவான். ஏன்னா இங்க இருந்தா இவன் வின் பண்ற சான்ஸ் ரொம்ப கம்மின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல சஞ்சி, நீ தாராளமா போம்பாங்க. அங்க பிளாக் மரியா பார்த்துட்டு டே சஞ்சி நீ என்னோட பெட்டுடா, எங்கேயுமே போக கூடாது, ஒழுங்கா என் அடிமையா என் கூட இருப்பாளா. அப்பதான் ரோபினோட முழு வில்லத்தனத்தையே காட்டுவான். ஓ அவன் உனக்கு பெட்டா, இதாம உன் வாயில இருந்து வர லாஸ்ட் வேர்டு, இதோட உன் சோழியை முடிச்சிடறேன்னு அவளோட பவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வருவா. அதுக்கே அவளுக்கு பீதியாகும். ஆனாலும் அந்த பீதியோட பீதியா அவளை மிரட்டுவா. என்னமா உனக்கு சாகணும்னு ஆசையா, அதுவும் ஃப்ரெண்ட்ஸுகளையே வித்து அவனுக்காண்டி எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்கப்பா. இல்ல நீ தப்பா சொல்லிட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸுங்கனாலே சூப்பர் தான், உனக்கு தான் அது புரியலன்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சிம்பாலா. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷத்துல சறுக்கிட்டே போய் கண்ணா பின்னான்னு இடிச்சு போறேன் அடிச்சு போறேன்னு விழுவான். இந்த நிலைமையிலையும் நம்ம பழைய காமெடி பண்றதை மட்டும் குறைக்கவே இல்லை. சரி அதே நேரம் யமட்டோ மொமனசுகே ஷினோபு இவங்க 3 பேரும் சேஃப்டியா இருக்கும்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்தாங்களா. ஆனா அது அந்த பிக் பாஸ் கண்ணு இருக்குதே அது கண்டுபிடிச்சிருச்சு. மொமனசுகேவும் மத்தவங்களும் ஸ்டோர் ஹவுஸ்ல ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கள விடாதீங்க புடிங்கன்னு அங்க கத்திட்டு இருப்பான். ஆக்சுவலா மேல இருந்து ஒரு எலி தான் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கும். அதெல்லாம் தெரியவே செய்யாது நார்மலான ஆளா இருந்தா. ஆனா யமட்டோ கண்டுபிடிச்சிட்டான் யாரோ நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. உடனே அந்த எலிக்கு ஒரு அடி, அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு. பாத்தீங்கன்னா அதோட உடம்புல இருந்து புகையா வரும். என்னடானா இதுதான் கைடோவோட சர்வைலன்ஸ் ஃபோர்ஸ். எங்க எது இருந்தாலும் சரி, ஒரு துரும்பு இருந்தாலும் சரி, அதை பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்லிரும். ஆக்சுவலா இது ஒரு சைபார்க்கு அனிமல் மாதிரி இருக்குங்க. அதோட பாடி ஃபுல்லா மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான். இந்த ஐலாண்டு பூரா சுத்திட்டே இருக்கும். இது பாக்குற விஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த பாவன்னு ஒருத்தி இருக்காளே அவளுக்கு ஷேர் பண்ணும். அப்படின்னா இப்ப இவங்க இங்க இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு சொன்னோடனே தூக்கி வாரி போடும். ஐயோ மறுபடியும் சண்டை போடுமான்னு. இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க, இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா போர் அடிக்காதா என்ன, சண்டை தான் போட்டுமே. இப்படி உங்க வீதியில இருக்கும்போது திடீர்னு வெளியில ஆளுங்க வர்ற சவுண்டு பார்த்தா நிஜமாவே வந்துட்டானுங்க. அவனுங்களுக்கே டவுட் இந்த மாதிரி ஒரு இடத்துலயா வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலா இந்த இடத்துக்குள்ள யாருமே போக மாட்டாங்க. இந்த இடத்தை பார்க்கும்போது யாருமே இருந்த மாதிரியே இல்ல, கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. பேசாம போலாங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில முட்டா பயலுக இல்ல, டெஃபினட்டா அவங்க உள்ளதான் இருக்காங்க. அந்த மொமனசுகேவும் கூட தான் இருக்கான். வாங்க அவங்களை எப்படியாச்சும் கொல்லலான்னு உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். இனிமேட்டெல்லாம் இந்த இடம் சேஃப் இல்ல, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அவனுங்க பாத்தீங்கன்னா மரக்கட்டையெல்லாம் வச்சு கதவை உடைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப என்னன்னா யமட்டோவால அவனை தூக்கிக்கிட்டு எல்லாம் தெரிய முடியாது. அவனைத்தான் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றானுங்க. இனோபுவை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு வைங்க. யமட்டோ ஸ்ட்ராங்கான ஆளுங்கிறதுனால அவகிட்ட அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் நெருங்க முடியாது. அவ என்ன பண்ணிடுவான்னா மொமனசுகேவை அவளோட சட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சுக்குவா. சோ அப்படி இருக்கும்போது அவனை சேஃப்டியா பாத்துக்கலாம்ல. இப்படி ஒரு பிளான போட்டுட்டு கதவை உடைச்சுக்கிட்டு வெளியில வருவாங்க. அப்படி வந்தவங்க வழக்கம் போல எந்த லெவல்ல அடிச்சு நொறுக்க முடியுமோ அப்படி நொறுக்கி தள்ளிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க பரஸ்பரம் கூட சண்டை போட்டாங்கல்ல, அதுல வாண்டா பாத்தீங்கன்னா மண்ண கவிட்டான். கேரட்
கேரட் மட்டும் தான் இருக்கா, அவளும் கொல்ல வெறியில இருக்கா. நீங்க வந்து ஆரம்பிச்சீங்க, நான் முடிச்சு வச்சேன், அவ்வளவுதான். தேவையில்லாம ஏன் கோவப்படுற? இதெல்லாம் வாழ்வா சாவாங்கிற சண்டை, அப்படித்தான் இருக்கும்னு சொல்லுவான். அவளுக்கு வெறி ஆகும். அந்த வெறியில வந்து அடிச்சாலே தாறுமாறா அடிப்பா. இல்ல இவன் வேற சும்மா இல்லாம பெட்ரோ இருக்கானே, அவன் எல்லாம் தேவையில்லாம செத்துட்டான். போயும் அவனுக்காண்டி எல்லாம் இப்படி பழி வாங்குவேன்னு வந்ததெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். நீயும் என் கையால வாங்காம போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, போ போ அப்படின்னு உன்னை கடுப்பாயி 2 இடத்துலயும் சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவன் இவளை போட்டு தள்ளிடலானே முடிவு பண்ணிட்டான். அந்த டைம் கேரட்டுக்கெல்லாம் என்ன வெறிங்கிறீங்க. அவன் அடுத்தடுத்து கேண்டிய ஷீல்டா யூஸ் பண்ணி தடுப்பான். அது எல்லாத்தையுமே அடிச்சு திருக்கி விட்டுட்டு வருவான். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, புத்திசாலித்தனமா பண்றான்னு அவனையே கம்ப்ளீட்டா ஒரு கேண்டி ஆர்மரை வச்சு சீல் பண்ணிடுவானா. அதையுமே ஒரே அடி அடிச்சு திருக்கி விடுவா. இந்த அளவுக்கு அவ பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணுவான்னு பெரஸ்பரம் எதிர்பார்க்கல. இந்த மிங்ஸுங்க தொல்லைன்னு தெரியும், ஆனா இவ்வளவு தொல்லை பண்ணுவாங்கன்னு தெரியலையேன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அவ இதோட உன் சோழி முடிஞ்சதுறான்னு சொல்லி பாஞ்சு வருவா. ஆனா டப்புன்னு பாத்தீங்கன்னா நார்மலா மாறிடுவா. என்னடா மேல இருந்த 3 கிளவுட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிருச்சுங்க. அது விசிபிளா இருந்தா மட்டும்தான் இவங்களால சுலோங்கா மாற முடியும். இப்ப கவர் பண்ணிருச்சே, இது போதுமே அந்த குடமிளகா முக்கனுக்கு. இந்த சின்ன கேப்ப வச்சு அவளை பொழந்து கட்டிடுவானே. சிக்கிட்டியா, இப்பவே உன்னைய பொழந்துடுறான்பா. சரி, இதுக்கப்புறம் கேரட் அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனானா இல்லையா, பெரஸ்பரோ அவளை புடிச்சு சம்பவம் பண்ணானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!